ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு கார தோசை தான் பார்க்க போகிறோம். இந்த கார தோசை வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தோசை வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 சட்னி ரெசிபியும் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்பெஷல் கார தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு வந்து ரவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்க்கறதுனால நமக்கு தோசைக்கு வந்து ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ நம்ம இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறதுனால நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு தோசை. இப்போ நம்ம இது கூடவே எந்த கப்பில் வந்து நம்ம ரவை எடுத்தோமோ அதே சேம் கப்பில் 1 கப் அளவு வந்து தயிர் வந்து சேர்த்துக்கணும். தயிர் வந்து ரொம்ப வந்து புளிக்க வேண்டாம், ஓரளவு மீடியமாக புளிச்சாலே போதும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாவு தயிர் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தண்ணி பார்த்திங்க அப்படின்னா 1 கப் அளவு வந்து தண்ணி கரெக்டாக இருக்கும் நமக்கு. 1 கப் வந்து தயிர், 1 கப் வந்து தண்ணி தான் கரெக்டான மெஷர்மெண்ட். தண்ணி வந்து ஒரேடியாக வந்து ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. நமக்கு நல்லா வந்து ஸ்மூத்தான பேட்டராக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்து கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து தோசை பேட்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நமக்கு நார்மலாக தோசை மாவு இருக்கும்ல அதே கன்சிஸ்டன்சிக்கில் இருந்தாலே போதும். இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிட்டால் போதும். இப்போ இது இருக்கிற டைமில் ஒரு சட்னி ரெசிபி வந்து பார்த்துடலாம். இந்த சட்னி வந்து இந்த தோசைக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக வேண்டி ஒரு பேனில் 1/2 கப் அளவு வந்து நிலக்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். நிலக்கடலையை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா அதில் உள்ள தோலை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே சேம் பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு சின்ன வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நமக்கு இதுக்கு போதும். பெரிய வெங்காயம்னா பாதியே போதும். சேர்த்து நல்லா வந்து ஒருக்க வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து கார்லிக் சேர்த்துக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டு வந்து இஞ்சும் சேர்த்து நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து வத்தலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து சின்ன சைஸில் ஒரு தக்காளி பழமும் சேர்த்து ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஓரளவு வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை வந்து ஆற வச்சிடலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஆறி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல நிலக்கடலை, அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த உள்ளி தக்காளி பழம் எல்லாம் இருந்துச்சுல அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் வேண்டானா இது சும்மாவே வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தேங்காயும் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி தேங்காயும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சிடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் வந்து கடுகு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல சட்னி அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சட்னி. அவ்வளோதான், நமக்கு ஒரு சூப்பரான நிலக்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோசைக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட்ல ஒரு கார சட்னியை நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்காக வேண்டி ஒரு 6 வத்தல் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தக்கன வந்து கூட்டியோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் நல்லா காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 4 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து தோசைக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடிய கார சட்னி வந்து ரெடி. நான் வந்து தாளிப்பு ஒன்றுமே இதில் வந்து ஆட் பண்ணலை. நீங்கள் வந்து சும்மா நீங்கள் இட்லி தோசைக்கு இந்த சட்னி வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து தாளிச்சிக்கோங்க. நம்ம தோசைக்கு மேலே வந்து ஆட் பண்ணுறதுனால
தாளிக்கணும்னே அவசியம் எதுவும் இல்லை. இப்போ நீ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு வந்து பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட திக்காக இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு பேட்டர் பார்த்தா தெரியும். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஆப்ப சோடா. நீங்கள் இதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் கூட வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் இதே அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் வந்து பேக்கிங் சோடா தான் ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியான அளவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து எல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தோசையை வந்து சுட்டு எடுத்துடலாம். நான் ஒரு தோசை பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ராப் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு காட்டன் துணி எல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளித்ததுக்கப்புறமா ஒரு 2 கரண்டி வந்து மாவு வந்து சேர்த்துக்கோங்க. மாவு சேர்க்கும் போது நல்லா ஒருக்க கலக்கிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஓரளவு சிம்முக்கும் மீடியத்துக்கும் இடையில வச்சு கொஞ்சம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை வந்து திருப்பி போட்டு வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சட்னி, கார சட்னி, அதை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா தோசை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சமாக கேரட் வந்து துருவி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தையும் சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது தோசை வந்து சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ் கூட வேண்டாம். அந்தளவு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட இதில் வந்து ஆட் பண்ணி செய்யலாம். அது வந்து நல்ல ஃப்ளேவராக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து தோசை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நமக்கு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த தோசையோட விளிம்பெல்லாம் தானாகவே வந்து கலந்து வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாகவே நமக்கு வந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த தோசை இன்ஸ்டண்ட்டாக பண்ணது அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா தோசையும் வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து எல்லா தோசை சுடும்போதும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு 1 ட்ராப் வந்து ஆயில் வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைனா வந்து காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தண்ணி தொளிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தோசை வந்து தோசை மாவு வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து கார சட்னியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எல்லா தோசையுமே எடுத்துடலாம். எல்லா தோசையுமே இப்படி பர்ஃபெக்டாக சூப்பராகவே நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார சட்னிலாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தோசை பேட்டர் வந்து தோசை மாவு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு கூட எடுக்கலாம். அதுவும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு வந்து அந்த சட்னி வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே நிறைய இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு கார தோசை சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.